ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வருது. ஸோ என்னப்பா இது, அப்போ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இல்லை சிங்கிள் எவிக்ஷன் தான். அப்போ யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நன் அதர் தேன் யார் ஆதிரை தான் வந்து தூக்குவாங்க அப்படிங்கிறது. அதுக்கு எதுக்கடா பிக் விக்கெட்டு அந்த விக்கெட்டு இந்த விக்கெட்டுன்னு பேசுனீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் ப்ரோமோ பார்க்கும் பொழுது யாரை சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது கனி தான். கனியை நல்லா பாராட்டிட்டு கானா வினோத் அவர்களை சாண்ட்ரா விஷயத்தில் நீங்கள் உள்ளே வந்து அந்த அட்ரஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாராட்டிட்டு சரியா சாண்ட்ராவுக்கு வந்து போட்டு தாளிச்சு விட்ருக்காப்புல அப்படிங்கிறது, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் எவிக்ஷன் அப்டேட் காலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னமோ சொன்னாங்க. வந்து கனி கார்டு ஓட்டிங் கம்மியாக இருக்குது, ஆதிரை சேவ் பண்ணணும். ஏன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பவர் எடுத்திருக்கா, அவளை வந்து நீங்கள் எவிக் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு எவிக்ஷன் தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ எனக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவிக்ஷன் வந்து சாட்டர்டே ஷூட்டே வந்து முடிஞ்சிருக்கும். நேரம் ஒரு 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும்னு வைங்களேன். 4:30க்கு தெரிஞ்சிடும். பட் எனக்கு கிடைச்ச தகவலின்படி 2 எவிக்ஷன் தான். ஆனால் சாட்டர்டே எவிக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதாவது சாட்டர்டே ஃபுல்லாக ஷூட் முடிஞ்சிருச்சு, நோ எவிக்ஷன்ற மாதிரி ஒரு ரூமர் வருது. இது எதை நம்ம நம்புறதுனே தெரியல. ஏன்னா நான் சொல்கிற சோர்ஸ் வந்து 2ன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இப்போ வர்ற ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சோர்ஸ் வந்து 1 முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ நம்ம இதில் எதை நம்பி எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வேறு எதுவுமே இருக்காதுங்க. முழுக்க முழுக்க சாண்ட்ரா அவர்களுடைய ரோஸ்ட் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ மற்றபடி கண்டென்ட் வைஸில் சாண்ட்ராவுடைய ஸ்டோரியில் அடுத்து அரோராவும் ஆதிரையும் சிரித்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து சிரிச்சது, அதையும் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ், அதாவது சாண்ட்ரா வச்சு கனிக்கு ஒரு மைலேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே பார்க்க முடியுது. ஏன்னா கனிக்கு வந்து ஓட்ஸ் வந்து இல்லை. இவங்க நினைக்கிற மாதிரி டாப்பில் கொண்டு போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 வாரமாச்சு, இப்போ 90 டேஸ் ஆச்சு கனியை கூட்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா சாண்ட்ரியை ஒரு வில்லியாக மாற்றி அவளை வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேடுகட்டத்தனமாக வந்து உட்கார சொல்லி ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு டாபிக், என் பையனை வந்து இது பண்ணிட்டா, என் பையனை மாதிரி பேசுகிறா, என் பொண்ணை பற்றி பேசுகிறான்னு சொல்லி பேச வச்சு அதில் ஒரு கண்டென்ட்டை வச்சு நீங்கள் என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, உங்கள் யாராவது சொல்லுவாங்களாம்மா அப்படி, ஏம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா போட்டு அடிச்சு கனி வந்து ரொம்ப தூய்மையானவங்கம்மா, அவங்க அப்படி பேச மாட்டாங்க, அவங்க எப்பயுமே வந்து நல்லவங்க, நல்ல சேல் செய்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது, அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கனியோடைய அந்த ஒரு தவறுகள், இந்த வீட்டில் வந்து அவங்க செய்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைத்து கனி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிறவி, அவங்கள மாதிரி நல்லவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு சாண்ட்ரா போட்டு அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து போகும். சரியா? அதில் ஒரு இதாக போய் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்காப்புல. நல்ல வேலை பிரச்சனை இல்லாமனால தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பொறி போட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை எவிக்ஷன் அப்படிங்கிறது மக்களுடைய ஓட்டின்படி அவங்க தான் லாஸ்ட், கனி அதுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க தூக்குறது அப்படிங்கிறது ஓகே தான். பட் அது சண்டே தான் தூக்க போகிறாங்க. அது எதுக்கு அது தூக்குறது அப்படிங்கிறது தெரில. கூப்பிட்டு வச்சு அதற்காக ஒரு வேலை நடக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இன்னும் சரியாக பிடிபடலை. ஓகே, இன்னமும் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு எவிக்ஷனும் இருக்குது. ஏன்னா 2 எவிக்ஷன் இல்லாமல் இருக்காது. ஏன்னா பிக் பாஸ் இது வரைக்கும் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 எவிக்ஷன்லாம் 12 பேர் வந்து உள்ளே போவாங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு. அந்த மாதிரிலாம் போனதே கிடையாது. 11 பேர் கூட போனது கிடையாது. 10 பேர் தான் போவாங்க. டிக்கெட் ஃபினாலே 8 பேர் போவாங்க. பட் இதுவே ஒரு ரெக்கார்டு. அப்போ இது 13 பேருங்கிறது ரொம்ப ஹியூஜான க்ரௌடு. ஸோ அந்த மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2 எவிக்ஷன் இன்னமும் நானே என்னுடைய சோர்ஸில் நான் பிடிவாதமாக இருக்கேன். அவங்க சொன்னது காலையில் கனி அரோரா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேணும்னு சொல்லிட்டு கனியை மாற்றி விட்டு ஷிஃப்ட் பண்ணி சாண்ட்ராவை மாற்றினாங்க. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட்டின் படி கடைசி இருக்கக்கூடிய 2 பேர் கனியை மட்டும் தூக்காமல் காப்பாற்றிட்டு எஃப்ஜேவையும் ஆதிரையும் வந்து போட்டு பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னமும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, இன்னமும் ஐ ஆம் பிலீவிங் வெரி ஸ்ட்ராங் தட் எஃப்ஜே அண்ட் ஆதிரை மைட் கெட் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போ பார்வதி பற்றி வரக்கூடிய அந்த பிம்பம் இருக்குல்ல வெளியே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு கேள்வி வரும். என்னென்னா என்ன பண்ணாலும் பார்வதி பண்ணுறது தப்புன்னு சொல்லி எடுத்து போஸ்ட் பண்ணி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிஆர் குரூப்போடைய வேலைகள். அதாவது இப்போது அதுக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சீசன் 7ல் அர்ச்சனா பண்ணும்போது அர்ச்சனா வந்து யாரோட சண்டை போட்டாலும் சரி அவங்கள எடுத்து இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சு இன்னொருத்தனை மட்டம் பண்ணுவாங்க. பிஆர் வந்து அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ திவ்யாவுக்கு வந்து ஹெவி பிஆர் செட்டப் இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு க்ளீனாகவே.
சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் திவ்யா போடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி பார்வதி கமருதீன் வந்து உள்ள நீச்சல் குளத்தில் இருக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்லாம் இருந்து குளிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்போ அவங்களாம் ஏஜ் போனவொடனே அப்போல்லாம் ஒன்றும் சொல்லல பிக் பாஸ். கமருதீன் பார்வதி வந்து ஏதோ வந்து விளையாண்டுருக்கிறப்ப மைக்க போடுன்ட்டார். ஸ்விம்மிங் ஃபுல்லாக மைக்க போடுறதுங்கிறது எப்படி முடியுங்கிறது எனக்கு தெரியல. பட் அதுமாரி பிக் பாஸ் எதுக்கு சொன்னாலும் தெரியல. இதெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கம். பட் இதை உடனே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வெளியே போகணும், இவங்க வந்து எப்படி பண்ணுறது எனக்கு புரியலங்க. ஆக்சுவலாக இது பிக் பாஸ் இதுக்கு மாறி இவங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டாக இல்லை. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. ஓவியா இருந்திருக்காங்க, ஆரவ் இருந்திருக்காங்க. ஓவியாவுடைய ஸ்விம்மிங் பூல் கேஸ் ஆரவ் கிட்ட அது பயங்கர ட்ரெண்டிங்கு. சரியா? ஸ்விம்மிங் பூலில் அவங்க வந்து உள்ளே போய் மூச்சு அடக்கி பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அப்போல்லாம் வந்து வராத ஓவியாவுக்கு ஃபயர் விட்டவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அப்போ இந்த பிஆர் கிட்ட எல்லாம் கிடையாது. சரியா? இப்போ பிஆர் செட் பண்ணிவிட்டு நம்ம க்யூட்டுன்னு சொல்லிட்டு பே அப்படின்னு கத்துறப்ப சிரிச்சுட்டு என்ன பண்ணுற அட்ரஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணணும், அட்ரஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு சில க்யூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கடத்தனமாக பண்ணிட்டு கேம் ஆடாமல் இன்னொருத்தனையே புல் பண்ணி விளையாண்டுட்டு ஒரு கேம் வந்து பண்ணிவிட்டு பிஆர் வெளியே வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு அடிச்சு இந்த அம்மா வந்து பெரிய ஃபயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ஒரு 2-3 கூமுட்டைங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க 2-3 கூமுட்டைங்க. ஸோ இதுதான் அந்த செட்டப் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் இவ்வளோ ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியே வருது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம், தரமாக செய்கைகள் செய்வோம். ஸோ எவிக்ஷன் வந்து 2 தான் இது வரைக்கும் அப்படிங்கிறது தான் அப்டேட். ஓகேங்களா? ஸோ 2வது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் நம்ம விஜய் சேதுபதியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா நீங்கள் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க என்னம்மா அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்களுடைய ஃப்ரெண்டு இல்லை, அதனால் அவர் கொண்டாட்டியை கொஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியல, என்ன பேசுகிறாருன்னு விஜய் சேதுபதிக்கும் புரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ரோமோ பற்றி புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற அந்த மேட்ரு தான் இந்த ப்ரோமோவில் கண்டிப்பாக ப்ராட்காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ திவ்யா பிஆருக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, சாண்ட்ராவை தூக்கி சாண்ட்ராக்காக திவ்யா வந்து எப்படி இருந்தாங்க தெரியுமா, பார்த்தீங்களா இப்போ விஜய் சேதுபதியே வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, திவ்யா வாழ்க, திவ்யா வந்து வளருக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கூரி பசங்க வந்து பேச ஆரம்பிச்சுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சாண்ட்ராவோட நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு, அவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரச்சனை வேறு வாய விட்டுருக்காரு திவ்யா பிஆர் இருக்குன்ட்டு, உடனே இன்னும் கடிச்சிட்டு இருக்காங்க அவரை பிடிச்சி. இப்போ சாண்ட்ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நெகட்டிவ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த பிஆர் பசங்க. பிஆர் பயல்கடா, திவ்யா பிஆர் பயல்கடா அப்படின்ற மாதிரி, பிடிவாய் திவ்யா பிஆர் பயல்கடா அப்படின்ற மாதிரி. இதில் என்னன்னா அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிற போது நீங்கள் என்ன இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், என்ன உட்காந்து உங்கள் வீடாது அப்படின்றாரு. உங்கள் வீடாது, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றாரு. ஒன்றே இல்லைங்க நான் அப்படி சொல்ல வரல, என்ன எப்படி சொல்ல வரல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று வந்து இன்னொருத்தவங்க பெட்டி வரும்போது அவங்க அந்த வேலையை தான் பார்ப்பாங்க, நீங்கள் எப்போ பெட்டி வரணும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா ரொம்ப கோவப்படுறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவங்க சொல்கிற பதிலை வச்சு நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிக்க வேண்டியதானே, ஏங்க இந்த நாடகத்தை போடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டால் நம்மளை பைத்தியக்காரன்றாங்க. சரியா? ஸோ இதுதான் ப்ரோமோ 2ல. அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டு அப்படிங்கிறது. நான் அப்படிலாம் பண்ணல சார், நான் எப்பயும் போல தான் பேசினேன். அவங்க அது வேணா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி விஜய் சேதுபதியே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆக்கிட்டா நம்ம சாண்ட்ரா. அப்போ எதுக்குமா அப்படி பேசுகிறீங்க அப்படின்றாரு. இன்னும் கொஞ்சிங்க சார், இன்னும் கொஞ்சிங்க, கொஞ்சம் முகரையும் பாரு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சொல்லி